நம்ம இந்திய டீமுக்கு என்ன ஆச்சு? ஜெயிச்சுக்கிட்டு இருந்த மேட்ச தோத்துட்டாங்க. தோத்த உடனே ஐயோ! இப்போ இதுல இருந்து வெளியில வந்து அடுத்த மேட்ச ஜெயிப்போம்னு பார்த்தா, இப்போ ஜஸ்பிரீத் பும்ரா 2வது டெஸ்ட் மேட்ச் ஆட மாட்டாருன்னு நியூஸ் வந்துருச்சு. இவங்க பும்ராவ ஒரு கரும்பு மாரி புழிஞ்சு பந்து போட வச்சுட்டு இருக்காங்க. மத்த யாருக்கும் விக்கெட் விழறதில்ல. பும்ராவ மட்டுமே போட்டு டார்ச்சர் பண்றாங்க. அதனால பும்ராவோட ஹெல்த்த பார்த்து 2வது டெஸ்ட்ட விட்டுட்டு 3வது மேட்ச் ஆட வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா, கேள்வி என்னன்னா, பும்ரா இருக்கும்போதே நம்ம ஜெயிக்கலன்னா, அவர் இல்லாம எப்படி ஜெயிப்போம்? இந்த கேள்வி டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா, ஹர்ஷித் ராணாவ செலக்ட் பண்ணி வெளிய அனுப்பிட்டீங்க. நம்ம சிராஜுக்கு விக்கெட் கிடைக்க மாட்டேங்குது. பிரசித் கிருஷ்ணா விக்கெட் எடுத்தாரு. ஆனா ரொம்பவே ரன் குடுத்துட்டாரு. ஷர்துல் தாக்கூர் ஒரு பவுலரே இல்ல. நீங்க அவர பவுலிங்கே போட வைக்கிறது இல்ல. அப்புறம் அவர் இருந்து என்ன பிரயோஜனம்? நிதிஷ் ரெட்டி பேட்டிங் மட்டும் தான் பண்ணுவாரு. பவுலிங் சும்மா டைம் பாஸ். மிச்சம் ஆர்ஷ்தீப் சிங். ஆர்ஷ்தீப் சிங் உள்ள வருவாருன்னு நினைக்கிறேன். ஆனா ஆர்ஷ்தீப் சிங்குக்கு இதுதான் டெஸ்ட் டெப்யூ. ஒரே ராத்திரியில அவர் மேஜிக் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்க முடியுமா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். பும்ரா இல்லாதப்போ நம்ம இந்த மேட்ச ஜெயிப்போமாங்கிறது இந்திய டீமுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஏன்னா இங்கிலாந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருந்த மாதிரி தோணுச்சு. ஆனா ஜோப்ரா ஆர்ச்சர் உள்ள வந்துட்டதால அவங்க பவுலிங் யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆனா நம்ம பவுலிங் யூனிட்ட பாத்தீங்கன்னா இந்த ஸ்விங் ஆகுற கண்டிஷன்ல நம்ம ஷமிய கூட்டிட்டு போகல. புவனேஸ்வர் எல்லாம் நம்ம எப்பவோ மறந்துட்டோம். அவர் இருக்காரானே தெரியல. உமேஷ் யாதவ், இஷாந்த் சர்மா மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸும் நம்ம கிட்ட இல்ல. புது பவுலர்ஸும் அவ்வளவா எஃபெக்டிவா இல்ல. இப்போ எப்படி ஜெயிக்குது? 2021ஆம் வருஷம் டூர்ல நம்ம சீரீஸ் டிரா பண்ணிக்கிட்டு இருந்தப்போ பும்ரா தான் அதிக விக்கெட் எடுத்தாரு. 2018, 2024 பாட்டர் கவாஸ்கர்லயும் பும்ரா தான் நம்ம அதிக விக்கெட் எடுத்தவரு. இப்போ பும்ரா இல்ல. பும்ரா இல்லாம நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்னு பார்க்கணும். இது ரொம்பவே கவலை கொடுக்கிற விஷயம். இந்தியா முதல் டெஸ்ட் மேட்ச தோத்துருச்சு. அந்த மேட்ச நம்ம ஜெயிச்சிருக்கலாம். 1948 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிட்ஸ்ல இங்கிலாந்து முதல் தடவையா ஜெயிச்சிருக்கு. நம்ம பத்தி கேட்ச டிராப் பண்ணோம். இதுவும் ஒரு பெரிய கதை தான். பவுலிங் பத்தி பேசவே வேணாம். நம்ம ஃபீல்டிங்கும் ரொம்ப மோசமா இருக்கு. 10 கேட்ச் டிராப் பண்ணோம். 5 சதம் அடிச்சும் மேட்ச தோத்த முதல் டீம் இந்தியான்னு ஆகி போச்சு. இது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. இப்போ பும்ரா இல்ல. நான் திருப்பி சொல்றேன். அப்ப என்ன ஆகும்? பும்ரா இல்லாம நம்ம இருக்கோமா? பும்ராவை தாண்டி நீங்க யோசிக்கணும். ஏன்னா ஜஸ்பிரீத் பும்ராவை எல்லா ஃபார்மட்லயும் எல்லா இடத்துலயும் ஒரு கரும்பு மாதிரி பிழிய முடியாது. அவர் நம்ம பிரீமியம் பவுலர். எங்க மேட்டர் பெருசா இருக்கவங்க அவரை யூஸ் பண்ணிக்கோங்க. 20 ஓவர்ஸ்ல சூப்பரா விளையாடுவாரு. ஒன் டேலயும் விளையாடுவாரு. ஆனா டெஸ்ட்ல 5 டெஸ்ட் மேட்ச் அவரை ஆட வைப்போம்னு நினைச்சீங்கன்னா மறந்துருங்க. 5 டெஸ்ட் மேட்ச் அவர் ஆட மாட்டாரு. பும்ரா இல்லாம இந்த பவுலிங் லைன் அப்ப பார்த்தா கவலைப்படுறது நியாயம்தான். ஸ்டார்ட்ஸ் பாருங்க. பும்ரா 24 ஓவர்ல 83 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்தாரு. சிராஜ் 27 ஓவர்ல 122 ரன் கொடுத்தாரு. மொத்தம் 2 விக்கெட் தான். பிரசித் கிருஷ்ணா 20 ஓவர்ல 128 ரன் கொடுத்தாரு. இதெல்லாம் ரொம்பவே கவலை கொடுக்கிற நம்பர்ஸ். ஷர்துல் தாக்கூரை நீங்க பவுலிங்கே போட வைக்கிறது இல்ல. 2வது இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா பும்ராவை விடுங்க. சிராஜ் 14 ஓவர்ல 51 ரன். ஜடேஜா 24 ஓவர்ல 104 ரன். கிருஷ்ணா 15 ஓவர்ல 92 ரன். 6.5 எக்கானமி. ஷர்துலும் அடி வாங்கினாரு. ஒருத்தர் 6.5 எக்கானமில அடி வாங்குறாரு. ஒருத்தர் 6 எக்கானமில அடி வாங்குறாரு. இவங்கள வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிப்பீங்க? இதே கேள்விதான் இந்தியாவை ரொம்பவே கவலைப்பட வைக்குது. பும்ரா இல்லாம என்ன ஆகும்? பும்ரா ரொம்ப விலை மதிப்பில்லாதவர். ஆனா பும்ரா இல்லாம உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஹர்ஷித் ராணா இப்போ நம்ம டீம்ல இல்ல. ஹர்ஷித் பதிலா யார் வருவாங்கன்னு தெரியல. ஷமிய கூட்டிட்டு வருவீங்களா? கூட்டிட்டு வந்திருக்கணும். இப்போ வரைக்கும் அப்படி எதுவும் நடக்கல. ஜஸ்பிரீத் பும்ரா இப்போதைக்கு ரெஸ்ட்ல இருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங்கை ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பும்ராவும் முன்னாடியே 3 டெஸ்ட் மேட்ச் தான் ஆடுவேன்னு சொல்லியிருந்தாரு. எந்த மேட்ச் ஆடுவாருன்னு பார்க்கணும். இந்தியா எந்த மேட்ச் ஆடணும்னு நினைக்குதோ அதுல அவரை ஆட வைப்பாங்க. லார்ட்ஸ்ல அவருக்கு ஆடணும். அதனாலதான் இந்த டெஸ்ட் மேட்சை விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா பிரச்சனை என்னன்னா எட்ஜ்பாஸ்டன்ல டெஸ்ட் மேட்ச் இருக்கு. இங்க இந்தியாவோட ரெக்கார்ட் ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம லீட் எடுத்துட்டு வரல. எட்ஜ்பாஸ்டன் டெஸ்ட் மேட்சும் தோத்துட்டா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். 2-0ன்னு பின்னாடி போயிட்டா ரொம்பவே பெரிய பிரச்சனை ஆகிடும். இந்த டெஸ்ட் பிட்ஸ்ல நம்ம ரெக்கார்ட் ரொம்ப மோசமா இருக்கு. இப்போதைக்கு பும்ரா வெளியே இருக்காரு. நான் சொன்ன மாதிரி ஹர்ஷ்தீப் சிங் அவருக்கு பதிலா வரலாம். ஆனா ஹர்ஷ்தீப்புக்கு இதுதான் டெப்யூ மேட்ச். டெப்யூ மேட்ச்ல ஹர்ஷ்தீப் கிட்ட இருந்து ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஆனா ஒருத்தர் போனா இன்னொருத்தருக்கு அது ஒரு வாய்ப்பு தான். இப்படிப்பட்ட நேரங்கள்ல தான் பிளேயர் பெருசா தெரியவாரு. சோ பும்ரா போயிருக்காரு. ஹர்ஷ்தீப் வருவாருன்னு நம்புவோம். அவர் இங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்னு நம்புவோம். ஆனா இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை தான். பும்ரா இல்லாம என்ன ஆகுங்கிறது இந்தியாவோட பிரச்சனையா இருக்கலாம்.